உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்று சப்பாத்திக்கு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்குது. வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், தக்காளி ஒரு 3, இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள், கரம் மசாலா தூள் வச்சுருக்கோம். அது சிக்கன், இது பெப்பர் தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன், இது தாளிக்கிறதுக்கு சோம்பு, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில். சூப்பரான சிக்கன் சுக்கா செய்யலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சிட்டோம். எண்ணெயை ஊற்ற போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெயில் கொஞ்சம் சூடாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு, பெருஞ்சீரகம் ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் போட்டோம். பச்சை மிளகாய் ஒரு 3, காரத்தன்மையாக எக்ஸ்ட்ராமாக சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு காரத்தன்மை அப்படின்னு பிரச்சனை இருக்கும். அதுக்கு நம்ம அடிக்க வச்ச வெங்காயம் 4 வெங்காயம் மீடியம் சைஸில் அடிக்க வச்சுருக்கோம். அதெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரையும் நம்ம அதை வதக்கி விடுவோம். வெங்காயம்லாம் வணங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை, இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனவரையும் வணக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை அதை சேர்த்திக்கலாம். கழுவி வச்சுருக்கோம் 1 கிலோ சேர்த்திக்கலாம். இதை போட்டு நம்ம தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டு இதுக்கப்புறம் கறியை தட்டி விட்டு இது போட்டு நம்ம வெட்டி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண பிறகு ஒரு பரட்டி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஆட் பண்ணி சால்ட் சேர்த்து நான் பரட்டி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கறி வந்துச்சா பார்க்கலாம். நம்மள தண்ணியே ஊற்ற கிடையாது. கறியில் இருக்க தண்ணியே வந்து இவ்வளோ தண்ணி வெளியே வந்துருக்கு. எப்பவுமே தண்ணி ஊற்றாமல் சமைச்சாலே இவ்வளோ தண்ணி வந்துருப்பாங்க. ஒரு சொல் தண்ணி நம்ம ஊற்றவே கிடையாது. கறியிலேருந்து வந்து தண்ணியே கறியை வேக வச்சுருக்கு. கறி நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா பிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மச்சதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு கிளறி விட்டுக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்குது இந்த அடுப்பில், அந்த ஸ்டவ்வில். பசி வேறு பட்டை கலக்கிட்டு இருக்குது. நம்ம கிளறி விட்டோம். இன்னும் ஒரு பொட்டு தண்ணி இன்னும் அதில் சிக்கனில் சேர்க்கவே இல்லை. பார்க்கும்போது நாக்கு ஊறிக்கிறது பாருங்க. சூப்பராக வந்துருக்கு. நம்ம சப்பாத்திக்கு செய்கிறதுனால லைட்டாக வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இதான் சுக்கா, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விடுவோம். பாருங்கள் உறவுகளே, சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம்.
சுவையான சப்பாத்தி சிக்கன் சுக்கா வாசம் பட்டையை கலக்கிறது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இந்த சப்பாத்தி சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம சித்தி வீட்டுக்கு வந்துருக்கோம். அப்படிதான் இருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.